அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லான்ச் ஆன்லைன் கோர்ஸ் டே 5 இருக்கிறோம். டே 4ல பர்சனல் பிராண்டிங்னா என்ன, பர்சனல் பிராண்டிங் கிரியேட் பண்றதுக்கு முக்கியமான 3 விஷயத்தை பத்தி பார்த்தோம். பர்பஸ், பொட்டன்ஷியல் அண்ட் ப்ராமிஸ் அப்படிங்கிற 3 விஷயத்தை பார்த்தோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறோம், போயிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம எதுக்காக பர்சனல் பிராண்டிங் கிரியேட் பண்ணணும், செகண்ட் பர்சனல் பிராண்டிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன, அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா எப்படி பர்சனல் பிராண்டிங் கிரியேட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். எதுக்காக நம்ம பர்சனல் பிராண்டிங் கிரியேட் பண்ணா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்குதுன்னா, அந்த ஆப்பிள் ஒரு புதுசா ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்றாங்க. ஸோ அப்படி லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த ஆப்பிள் பிராண்டுக்கான கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க, அண்ட் அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு ரெடியாகவும் இருப்பாங்க. இது எதனால இந்த ஆர்வம் ஏற்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிராண்ட் மேல இருக்கிற ட்ரஸ்ட், அந்த பிராண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஏதாவது ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்கன்னா உடனே வாங்குறதுக்கான அவங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்குறது மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை தான் முக்கியமான காரணம். இப்ப நான் அன்பு செல்வன் அப்படின்னு நான் இருக்கிறேன்னா, நான் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் லான்ச் பண்றேன். எஃபில ஒரு ஆட் போடணும். என்னுடைய ஆடை பாக்குறவங்க அடுத்து நெக்ஸ்ட் எங்க போய் பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் யாரு அப்படின்றத தேடுறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நான் அந்த சமயத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு பர்சனல் பிராண்டை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். யாரு இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இத்தனை பேர் கோச் பண்ணியிருக்கிறேன், இப்படின்ற நிறைய டேட்டாஸ் இருந்தாதான் என்னுடைய மேல நம்பிக்கை வரும். அண்ட் என்னுடைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராடக்டை வாங்குறதுக்கான என்ன இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்குள்ள வரும். ஸோ பர்சனல் பிராண்டிங் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணோம். அந்த பர்சனல் பிராண்டிங் இருந்தாதான் நம்மளுடைய ஆடியன்ஸ் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். நம்ம மேல நம்பிக்கை வந்தாதான் நம்மளுடைய ப்ராடக்ட் வாங்கணும்ன்ற ஒரு தாட் வரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ராடக்ட் வாங்குவாங்க. ஓகேவா? இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பர்சனல் பிராண்டிங் கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்றேன். நம்ம மேல நம்பிக்கை வர வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்டை வாங்கினோம்னா நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பர்சனல் பிராண்டிங் கிரியேட் பண்ணணும்.